வணக்கம். கவர்மெண்ட் ஆர்டர் B1ல புக்கில் இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் 43. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஆல் கேப்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் அடிச்சுட்டு சென்டர் பண்ணிக்கோங்க. 2 லைன்ஸ் கேப் கொடுத்து அப்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. அண்டர்லைன் பண்ண வேர்டை வந்து ஸ்மால் லெட்டரில் அடிங்க. அதாவது எல்சினா லோவர் கேஸ்னு அர்த்தம். ஏ மட்டும் கேப் லெட்டரு, மற்றதெல்லாம் ஸ்மால் லெட்டர். அப்ஸ்ட்ராக்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 லைன்ஸ் கொடுத்துக்கோங்க. 5 ஸ்பேஸ் விட்டு ESTT டாட் கொடுத்துருக்காங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுன்னு அடிச்சுட்டு டாட் வைக்காதீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஹைஃபன் கொடுங்க. ஹைஃபனுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. முனிசிபல் அந்த எம் கேப் லெட்டர் அடிக்கணும். எப்போவுமே ஹைஃபனுக்கு பின்னால் வர்ற வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்ரு கேபிட்டல் லெட்டரில் வரணும். முனிசிபல் கவுன்சில்ஸ் ஸ்பேஸ் ஹைஃபன் ஸ்பேஸ் முனிசிபல் எம்ப்ளாயீஸ் வந்து கேப் லெட்டரில் அடிங்க. பென்ஷன் ஃபண்டு ஒரு எம்ப்ளாயீஸ் கேப் லெட்டர் அடிங்க. மட்டும் கேப் லெட்டர் அடிங்க. இந்த அப்பாஸ்ட்ரோபி எஸ்ஸுக்கு பின்னால் கொடுத்தாங்கன்னா ப்ளூரல்னு அர்த்தம். அந்த அப்பாஸ்ட்ரோபி வந்து முன்னால் கொடுத்தாங்கன்னா எஸ்ஸுக்கு முன்னால் கொடுத்தா எம்ப்ளாயி உடைய அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பென்ஷனில் பி வந்து கேப் லெட்டர் அடிங்க. ஃபண்டு எஃப் கேப் லெட்டர் அடிங்க. ஹைஃபன் அடிங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு முனிசிபல் சர்வீசஸ் பென்ஷன் ரூல்ஸ் 1970 ஹைஃபன் ஃப்ரேம்டு. அதாவது எதெல்லாம் கேப் லெட்டர் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் கேப் லெட்டர் அடிங்க. ஸ்மால் லெட்டரில் கொடுத்தது ஸ்மால் லெட்டரில் அடிச்சுக்கோங்க. கண்டிப்பாக மறக்காமல் ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க பேரா முடிஞ்சோன்னே. நெக்ஸ்ட்டு லைனில் கோடு போட்டுக்கோங்க 10 to 70 வரைக்கும். இந்த நெக்ஸ்ட்டு லைனுக்கு பின்னால் 2 லைன்ஸ் கேப் கொடுத்துட்டு ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத சென்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 லைன்ஸ் கொடுத்துட்டு ஜிஓ டாட் ஸ்பேஸ் ஆர்டி டாட் ஸ்பேஸ் நம்பர் பக்கத்தில் புள்ளி வைக்காமல், அதாவது ரன் ஆன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ரன் ஆன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம ப்ரீவியஸ் லைனோடு அடிக்கணும் அல்லது ப்ரீவியஸ் பேராவோடு அடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு டேட்டட் த 5th ஜனவரி எக்ஸ்பேண்ட் பண்ணி அடிச்சுட்டு டாட் வைக்காதீங்க. 1972 அதே மாதிரி 2 லைன்ஸ் கேப் கொடுத்து ரீட் த ஃபாலோயிங் அடிச்சுக்கோங்க. இந்த 2 லைனில் எது பெருசோ அது வந்து 70 மைனஸ் பண்ணி அடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த பேரால் வந்து கொடுத்துருக்காங்க ஜிஓ டாட் ஸ்பேஸ் ஆர்டி டாட் ஸ்பேஸ் நம்பர் டாட் 12 கொடுத்துக்கோங்க. நம்பர் பக்கத்தில் ஸ்பேஸ் விடாதீங்க. அதே மாதிரி 1ன்னு அடிச்சிருக்கீங்களா, 1 அடிச்சுட்டு ஒரு டாட் வச்சுட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா போதும். அந்த RDLAன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்னா ரூரல் டெவலப்மெண்ட்டு அண்டு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஃபுல்லாக அடிச்சுட்டு கம்மா மட்டும் கொடுங்க. டேட்டட் தி 5th ஜனவரி 4 அடித்து டாட் வைங்க. ஸ்பேஸ் கொடுத்து ஜிஓ டாட் ஸ்பேஸ் ஆர்டி டாட் ஸ்பேஸ் நம்பர் ஸ்பேஸ் விடாமல் அடிங்க. கமா கொடுத்துக்காங்க. ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டேட்டட் த 6th வந்து டெலிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 5th சைடில் கொடுத்துருக்காங்க. 5th ஜனவரி 1972 அடிச்சுட்டு கண்டிப்பாக ஃபுல் ஸ்டாப் வைங்க. அதுக்கு அடுத்த லைனில் 6 கோடு சென்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேரால் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. எல்லாமே கேப்ஸ் கொடுத்துருக்காங்க. கேப் லெட்டரில் கொடுத்து கோலன் வச்சுக்கோங்க பக்கத்தில். அடுத்து 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. இந்தி அதை 5 ஸ்பேஸ் விட்டு இந்தி கவர்மெண்ட் ஆர்டர் ஜியும் ஓவும் கேப் லெட்டர் அடிங்க. ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இதில் வந்து வெறும் ஜிஓ மட்டும் கொடுத்தாங்கன்னா நம்பர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. வெறும் ஜிஓ மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் அடிக்கணும். GOMS நம்பர் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா பேராகிராஃப் செகண்டுக்கு பதிலாக ஃபஸ்ட்டுன்னு எடுத்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. சைட்டேடு த கவர்மெண்ட் ஹேவ் இஷ்யூடு ஆர்டர்ஸ் கான்ஸ்டிடியூட்டிங் சர்டன் முனிசிபல் சர்வீசஸ் அந்த ப்ராக்கெட்குள்ளார பென்ஷனபிள் அப்படின்னு அடிச்சுக்கோங்க. வித் எஃபெக்ட் ஃப்ரம் 14th ஜனவரி 1970 அண்ட் எக்ஸ்டெண்டிங் த பென்ஷன் பெனிஃபிட்ஸ் கம்மிங் அண்டர் த அபோவ் இன்சர்ட் பண்ணி அடிங்க. சர்வீசஸ் ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் 2 ஸ்பேஸ் கொடுங்க. இந்தி கவர்மெண்ட் ஆர்டர் 3rd and 4th read above, rules and regulations have been expand பண்ணி அடிக்கும்போது டாட் வைக்காதீங்க. ஃப்ரேம்டு
regulating their classification, appointment and conditions of service. TRSனா transpose அப்படின்னு அர்த்தம், மாற்றி அடிங்க. நெக்ஸ்ட் 2 lines கேப் கொடுத்து by order of the governor. நெக்ஸ்ட் 2 lines ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த செக்ரட்டரி டு கவர்மெண்ட்டுக்கு அந்த நேமை வந்து சென்டர் பண்ணுங்கள். செக்ரட்டரி டு கவர்மெண்ட் 24 letters, அதையே 70ல் மைனஸ் பண்ணால் 46 வரும். அதே மாதிரி அந்த 24 லெட்டர்ஸ்லேருந்து 17 மைனஸ் பண்ணிங்கன்னா 7 வரும். டிவைட் பை 2 3.54 பண்ணிவிட்டு அந்த 46ஓட ஆட் பண்ணிங்கன்னா 50 வரும். நெக்ஸ்ட்டு 2 lines கொடுத்துக்கோங்க. 2 அட்ரஸ் அடிச்சுட்டு அடுத்த லைனில் த எக்ஸாமினர் ஆஃப் லோக்கல் ஃபண்ட் அக்கௌண்ட்ஸ், சென்னைன்னு அடிச்சுக்கோங்க. ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 2 lines கொடுத்துட்டு ஃபார்வேர்டட் பை ஆர்டர் 4 lines கொடுத்து செக்ஷன் ஆஃபீஸர் சென்டர் பண்ணிக்கோ.